தீத்து 2ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனம் வரை. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவகிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நினைத்து எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி என்னவென்றால் தெளிந்த புத்தி. என்னது? தெளிந்த புத்தி. அதற்கு முன்பதாக ஒரு சிறிய முன்னுரை நான் கொடுக்க விரும்புகிறேன். எல்லா மனிதனுக்கும் தேவனுடைய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக எல்லா மனிதர்களுக்கும் தேவனுடைய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் பவுல் இந்த வசனங்கள்ல எத்தனை காரியத்தை சொல்றாரு? 3 காரியத்தை சொல்லுகிறார். ஏன் எல்லா மனிதர்களுக்கும் தேவ கிருபை கொடுக்கப்பட்டது என்பதற்காக. முதலாவது காரியம் என்னவென்றால், அவபக்தியான வாழ்க்கையை விட்டு வாழ்வதற்கு, பக்தி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருப்பதற்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பதற்காக என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 காரியத்துக்காக தான் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய கிருபை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது எதற்கு? விட்டு விடுதல். 2வது எதற்கு? வாழுதல். 3வது எதற்கு? காத்திருத்தல். இந்த 3 காரியத்துக்கு தான் தேவனுடைய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, நம்ம எல்லாரும் இங்க நம்மளுடைய பழைய வாழ்க்கையை விட்டுட்டு தான் வந்திருக்கோம். அப்படிதானே? எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? நான் என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் விட்டுட்டு தான் இன்னைக்கு இந்த புதிய ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாருமே பழைய வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கோம். 2வது, எல்லாரும் ஆண்டவர் வருவார், அந்த வருகைக்குள்ள நம்ம போவோம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த 2க்கும் நடுவுல ஒண்ணு இருக்கு. என்னது? வாழுதல். இவ்வுலகத்தில் வாழுதல். ரட்சிக்கப்பட்ட பின்னர் அவர் வரும் வருகை வரை இந்த உலகத்துல வாழ்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியும் இந்த வசனங்களில் அப்போஸ்தலர் பவுல் எழுதி இருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்னா, நாம் தெளிந்த புத்தியுடன் வாழ வேண்டும், நாம் நீதியாய் வாழ வேண்டும், தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். இந்த காலகட்டத்தில் அது மிக அவசியமா இருக்கிறது. பாருங்க, எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது, தேவன் சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தின் பகுதியை அநேகர் நீங்க வாசித்திருப்பீங்க, பல அறிகுறிகளை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஆனா அந்த காலகட்டத்திலெல்லாம் இவ்வளவு சம்பவங்கள் நாம் கண்டோமா என்று யோசித்து பார்த்தால் இல்லை. ஆனா இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிற பல அறிகுறிகள், அதாவது தேவன் வருவதற்கு முன்பதாக என்னவெல்லாம் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை? தெளிந்த புத்தி. நமக்கு என்ன தேவை? தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி என்றால் அப்படின்னா ஒரு தீர்மானம் எடுக்கிறது அல்ல, ஒரு டிசிஷன் இல்லை ஒன்று யோசிக்கிறது அல்ல. தெளிந்த புத்தி அப்படின்னா நுண்ணறிவு, பகுத்தறிவு. தெளிந்த புத்தினா என்னது? பகுத்தறிவு. ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து ஆராய்ந்து நான் செய்வது சரிதானா தவறுதானா என்று பல முறை யோசித்து செய்வது தான் என்னது? தெளிந்த புத்தி, பகுத்தறிவு. அப்ப ஆவிக்குரிய பகுத்தறிவு என்றால் என்ன? அதாவது நம்மெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? ஏசப்பாவோட பிள்ளைங்க. இப்போ உலக பிரகாரமான பிள்ளைகளும் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. உலக பிரகாரமான பிள்ளைங்க என்ன செய்வாங்க? ஒரு விஷயத்தை யோசிச்சா என்ன கண்ணோட்டத்தில் யோசிப்பாங்க? நம்ம இந்த விஷயத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளால வெற்றி பெற முடியுமா? யாரெல்லாம் இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க, இதில் எத்தனை பேர் வெற்றி கண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான பார்வையில் அவர்களுடைய கண்ணோட்டம் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய பகுத்தறிவு என்றால் என்ன? தேவன் ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறாரோ அதே கோணத்தில் நாம் பார்ப்பது. ஹல்லேலூயா. அதுதான் என்னது? ஆவிக்குரிய பகுத்தறிவு. அதுதான் ஆவிக்குரிய தெளிந்த புத்தி.
உலக பிரகாரமா யோசிக்கிற ஜனங்கள் வேற, ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் யோசிக்கிற விதம் வேற. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலக பிரகாரமான தெளிந்த புத்தியை குறித்து நான் பேச வரவில்லை. ஆவிக்குரியதான பகுத்தறிவு, ஆவிக்குரியான தெளிந்த புத்தி என்னவென்று நான் பேச வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எபேரியர் 5:14. பலமான ஆகாரமானது நன்மை தீமையினதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்காக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களையுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஒவ்வொரு முயற்சியும், அதாவது ஒவ்வொரு காரியங்களும் எதிலிருந்து வருகிறது அப்படின்னா நம்மளுடைய அனுபவம் மூலமாக, நம்மளுடைய பயிற்சியின் மூலமாக வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தையின் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தமாக தான் நமக்கு என்ன வருகிறது? தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதற்கு என்ன தேவை? அனுபவம் தேவை. அதற்கு என்ன தேவை? பயிற்சி தேவை. அதற்கு என்ன தேவை? தேவ வார்த்தையின் மேலே நமக்கு நம்பிக்கை தேவை. ஹல்லேலூயா. இப்போ எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும் என்ன கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு எத்தனை வருஷம் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா அத்தனை வருஷம் அனுபவம் உள்ளவர்களால் எல்லா சூழ்நிலையும் சிறந்த முறையில் கையாள முடியும் என்பதற்காக தான் அவங்க என்ன கேட்குறாங்க? எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கிறது என்று சொல்லி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டாக்டரை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டாக்டரை நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க, ஒரு மருத்துவரை நம்ம எடுத்துக்கலாம். 30 வருஷம் நல்லா சர்வீஸில் இருக்கிறார் அந்த மருத்துவர், ஓகேவா? இப்போ நீங்கள் அவர்கிட்ட காய்ச்சல், தலைவலி இருக்குது, வயிறு வலி இருக்குது, எனக்கு ரொம்ப மயக்கமாக வருது அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்க? உங்களை பரிசோதிப்பாங்க, என்னெல்லாம் இருக்குன்னு உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க? விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க? இது போதாது, இன்னும் ஒரு 2 பிளட் டெஸ்ட் எடுங்க, ஒரு ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அடுத்த கட்டத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்க? போவாங்க. அதை நன்று ஆராய்ந்து அறிந்து உங்களுக்கு இதுதான் பிரச்சனை, இந்த பகுதியில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? மருந்து தருவாங்க. இல்லை, உங்களுடைய சரீரம் இந்த ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு மருந்து தருவாங்க. அதுவே ஒரு சாதாரணமான ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காய்ச்சல் இருக்குது, தலைவலி இருக்குன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு ஊசி எடுப்பாங்க, போடுவாங்க, கடை 4 மருந்து எழுதுவாங்க, கொடுப்பாங்க. 2 நாள் போவோம், 3 நாள் போவோம், 4 நாள் போவோம், அந்த பிரச்சனை நமக்கு அந்த பிரச்சனையாகவே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அனுபவம் மிக்கவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அதுக்கான தீர்வை அவங்க கொடுக்கறதில்ல. அதை அறிந்து ஆராய்ந்து இது சரிதானா, இந்த நோய் தான் இவர்களுக்கு இருக்கிறதா என்று சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. அதற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு இருக்கிற அனுபவம், 2வது அவர்கள் படித்த அந்த படிப்பு. இப்பவும் நம்ம எப்படி அதை கொண்டு வரணும் அப்படின்னா, ஆவிக்குரிய தெளிந்த புத்திக்கு நமக்கு எல்லா காரியத்தையும் நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? தெளிந்த புத்தி தேவை. அதற்கு என்ன வேண்டும் என்றால் அனுபவம் வேண்டும். அதற்கு அப்புறம் வேதாகமத்தில் இருக்கிற அறிவு இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:21-22 வாசிங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய்த் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், ஓகேவா? நலமானதை என்ன பண்ணிருங்க? பிடிச்சு கொள்ளுங்க. மற்றதெல்லாம் நீங்க என்ன பண்ணிருங்க? விட்டு விலகிருங்க. எல்லாமே நம்ம சுத்தி தான் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் சோதித்து பார்க்கணும். நமக்கு ஒரு அனுபவம் வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? சோதித்து பார்க்கணும். சோதித்து பார்த்துட்டு எது நல்லதோ அதை நம்ம என்ன பண்ணணும்? பிடிச்சிக்கணும். எது கெட்டதோ அதை என்ன பண்ணணும்? விட்டுறணும். ஃபார் எக்ஸாம்பிள், அலர்ஜி சில பேருக்கு இருக்கும். மீன் சாப்பிட்டா அலர்ஜி இருக்கும், கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி இருக்கும். அது வரத்துக்கு முன்னாடியே நான் மீன் சாப்பிட மாட்டேன், கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன், எனக்கு அலர்ஜி வரும், நம்ம யாரும் என்ன பண்ண மாட்டோம்? சொல்ல மாட்டோம். சாப்பிட்டு பார்த்த பிறகு தான் என்ன சொல்லுவோம்? மீன் சாப்பிட்டதுனால எனக்கு அலர்ஜி இருக்குது, கத்திரிக்காய் சாப்பிட்டதுனால அலர்ஜி இருக்குது. அலர்ஜி இருக்கப்பனா அதை நம்ம சாப்பிடுவோமா? என்ன பண்ணுவோம்? விட்டுருவோம். அப்ப எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ண வேண்டும்? சோதித்து பார்க்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்துட்டு எது நலமானதோ அதை பிடித்து கொள்ள வேண்டும், எது தீமையானதோ அதை விட்டு விலகி நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தேவனால் தொடப்பட்ட ரட்சிக்கப்படப்பட்ட எல்லா மனிதனுக்கும் என்ன தேவை? தெளிந்த புத்தி தேவை. இப்ப பாருங்க, நீங்க மார்க்கு 5:15 வாசிங்க. இயேசுவினிடத்தில் வந்து
லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரந்தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அப்ப லேகியோன்ங்கிற பிசாசு பிடித்த அந்த பையன் எங்க இருக்கிறான்? இயேசுவினிடத்தில் இருக்கிறான். இயேசு அவனை தொட்ட உடனே என்ன ஆகுது? புத்தி தெளிவு வருகிறது. என்ன வருகிறது? புத்தி தெளிவு வருகிறது. அப்ப நம்மை இயேசு தொட்ட மாத்திரத்தில், நாம் ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் நமக்கு என்ன வருகிறது? புத்தியில் தெளிவு வருகிறது. நம் புத்தியில் தெளிவு வருகிறதை பார்த்து நம்மை சுற்றி இருக்கிறவர் நம்மை கண்டு பயப்படுவார்கள். ஏன்னா நம்முடைய சிந்தனை வேறையா இருக்கும், மற்றவர்களுடைய சிந்தனை வேறையா இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப தெளிந்த புத்தி யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறது என்று சொல்லி வேகமா ஒரு 4 வசனம் சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 1 தீமோத்தேயு 3:11 1 தீமோத்தேயு 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவிகளுக்கு தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது. ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறாரு, வீட்டை கட்டுகிறவள் மனைவி என்று சொல்லுகிறார். அதனால மனைவிகளுக்கு தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது. தீத்து 2:2 நீங்க வாசிங்கன்னா, முதிர் வயது, அதாவது வயதான ஆண்களுக்கு தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. தீத்து 2:5 நீங்க வாசித்து பார்த்தால், முதிர் வயதான பெண்களுக்கு தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரம் தீத்து 2:6 நீங்கள் வாசித்தால், வாலிப பிள்ளைகளுக்கு தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இப்ப யாருக்கெல்லாம் தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது? எல்லோருக்கும் தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுத்திருக்கிறார்? தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய கிஃப்ட் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பரிசு பார்த்தீங்களா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவங்களுக்கு அவங்களுக்கு பச்சைப்பாதெல்லாம் கிடையாது, இல்லை இவனுக்கு கொடுக்கலாம் அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படிலாம் யாருக்கும் ஸ்பெஷலாக கொடுக்கல. தமலால் தொடப்பட்ட ஜனம், தமலால் ரட்சிக்கப்பட்ட எல்லா ஜனத்துக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பாருங்க, நீங்க நீதிமொழிகள் 4:7 வாசிங்க. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. நீ என்னத்தை சம்பாதிக்கிறியோ இல்லையோ, புத்தியை சம்பாதித்து கொள் என்று சாலமோன் எழுதி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல எது முக்கியமா இருக்கிறது? பணம் காசு சம்பாதிக்கிறது முக்கியமாக இருக்கிறதா, இல்ல நல்ல பேர் சம்பாதிக்கிறது முக்கியமாக இருக்கிறதா, இல்ல நல்ல நிலம் வாங்குறது முக்கியமாக இருக்கிறதா, இல்ல வீடு கட்டுவது முக்கியமாக இருக்கிறதா, இல்ல ஒரு நல்ல வேலை எடுக்கிறது முக்கியமாக இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால், இதை எல்லாவற்றையும் காட்டிலும் நல்ல புத்தியை சம்பாதிப்பதே மிக முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நல்ல புத்தியை சம்பாதிச்சிட்டாலே மற்றதெல்லாம் தானா, எதெல்லாம் நல்லதோ அது நம்ம பின்னாடி வர ஆரம்பிச்சிடும், கெட்டதெல்லாம் நம்ம விட்டு ஓடிரும். இப்ப பாருங்க, சாலமோன் நல்லா உறங்கி கொண்டு இருக்கிறார். சாலமோன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாரு? உறங்கி கொண்டு இருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் சாலமோன்ட்ட கேட்கிறாரு, சாலமோனே உனக்கு என்ன வேணும்? சாலமோன் என்ன தெரியுமா கேட்கிறாரு? ஞானத்தை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? ஞானத்தை கேட்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை நல்ல ஞானம் இருந்தா நமக்கு தேவைப்படுற எல்லாமே நமக்கு கிடைச்சிடும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு என்ன தெரியல அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு வேணும்னு கேட்கிறோமே தவிர ஆண்டவரை அறிகிற ஞானம் இருக்கிறதா என்று நமக்கு தெரியல. ஹல்லேலூயா. அவரை அறிகிற ஞானம் இருந்தா எல்லாமே நமக்கு தான், எல்லாமே நமக்கு தான். ஹல்லேலூயா. அந்த அறிவு நமக்கு வேணும். சாலமோன் என்ன கேட்கிறாரு? எஸ்அப்பா எனக்கு ஞானத்தை தாங்க, அப்பா எனக்கு ஞானத்தை தாங்க, நன்மை தீமை அறிகிற ஞானத்தை எனக்கு தாங்க, எது நல்லது எது கெட்டது, இந்த தேசத்தை நான் எப்படி ஆளணும், இந்த மக்களை எப்படி உமக்கு பிரியமான ஜனமா நான் மாற்றணும் என்கிற ஞானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி தான் கேட்குறாரே தவிர, எனக்கு இன்னும் பெரிய மாளிகை வேண்டும், இத்தனை வேலையாட்கள் போதாது, எனக்கு இன்னும் வேலையாட்கள் வேணும்னு சாலமோன் ராஜா என்ன பண்ணல? கேட்கல. அப்போ முதலாவது நாம் என்ன தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, அப்பா பிதாவே எனக்கு தெளிந்த புத்தியை தாங்க, எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு பகுத்தறிவை தாங்க, எல்லா சூழ்நிலைகளையும் நான் நன்கு ஆராய்ந்து கற்றுக்கொண்டு அதிலிருந்து எது நன்மையானதை செய்ய எனக்கு கிருபையே தாங்க, அதற்கான அறிவை எனக்கு தாங்க என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. சாலமோன் ராஜாவுக்கு ஞானம் தேவையில்லை, அவருக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன கேட்குறாரு?
ஞானம் தாங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் இருந்த அவருக்கே ஞானம் தேவைப்பட்டா இந்த பூலோகத்தில் நாம் எவ்வளோ கடினமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். ஐயோ, இன்று நாம் ஜீவிப்போமா ஜீவிக்க மாட்டோமா, நாளைக்கு நமக்கு சாப்பாடு இருக்குமா இருக்காதா, இல்லை இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கிறதே, இதை சமாளிப்போமா சமாளிக்க மாட்டோமா என்று சொல்லி பல போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற நமக்கு எத்தனை ஞானம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. சொந்த ஞானத்தினால் இதை நம்மளால மீட்கொண்டு வர முடியாது. அதற்கு என்ன தேவை? தேவ ஞானம் தேவை, தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது. நமக்கு பகுத்தறிவு ஏன் தேவை? முதலாவதாக முரண்பாடான பல தேர்வுகள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. மத்தேயு 4:3-4. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காரியம் மட்டும் நமக்கு இருக்காது, அப்படிதானே? பல காரியங்கள் நமக்கு முன்பதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரெஸ் கடைக்கு போறீங்க, ஒரு ட்ரெஸ் மட்டுமா அங்கே இருக்கு? பல ட்ரெஸ் இருக்கு, அதுல இருந்து நம்ம ஒன்று தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்க போறோம், ஒரு ஸ்கூல் மட்டுமா இருக்கு? இல்லை, பல ஸ்கூல் இருக்கு, அதுல இருந்து ஒன்று நம்ம என்ன பண்றோம்? தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு காய் கூட்டு தான் நம்ம வைப்போம், ஒரு நாளைக்கு ஒரு காய் கூட்டு தான். இத்தனை காய் இருக்குங்கிறதுக்காக அத்தனை காயிலையும் நம்ம கூட்டு வைக்கிறோமா? இல்லை. அப்ப நமக்கு முன்பதாக பல காரியங்கள் இருக்கிறது, பல சோதனைகள் இருக்கிறது, பல தேர்வுக்கான விஷயங்கள் இருக்கிறது. ஆனா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர், சரியான விடையை தேர்ந்தெடுக அப்படிங்கிறத எல்லாருமே எக்ஸாமில் எழுதியிருப்பீங்க. எல்லாமே பார்க்க சரியான ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே பார்க்க எப்படி இருக்கும்? இந்த விட கரெக்டு தான், இந்த விட கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை நமக்கு என்ன பண்ணும்? உண்டு பண்ண. அந்த 4மே கரெக்டாக இருக்குமா? இல்லை, அந்த 4ல் 1 தான் சரியான பதில். அப்ப நமக்கு முன்பதாக அநேக காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லா காரியங்களும் நமக்குரியது இல்லை, அதில் ஒன்றுதான் நமக்குரியது. அது நாம் சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்ப பாருங்க, சாத்தான் ஏசப்பாட்ட வரான். இந்த சம்பவத்துல என்ன பண்றான்? சாத்தான் ஏசப்பா கிட்ட வரான். வந்து என்ன சொல்றான்? இந்த கற்கள் எல்லாம் அப்பமாய் மாற்றிக்கொள்ளுங்க, உமக்கு தான் அந்த வல்லமை இருக்கே, நீர் எவ்வளோ பெரியவர், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். நீ 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறீரு, உமக்கு பசிக்கும், என்ன பண்ணுங்க, இந்த கற்கள் எல்லாம் அப்பமா நீங்க என்ன பண்ணுங்க, மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏசப்பா தெளிவான ஒரு பதிலை சொல்றாரு. மனிதன் அப்பத்தில் வாழ்கிறான் அப்படின்னு சொல்றாரா? அப்பத்தில் வாழல அப்படின்னு சொல்றாரா? இல்ல, நல்லா நோட் பண்ணுங்க. அப்பத்தில் மாத்திரம் அல்ல, அப்பத்தில் மாத்திரம் அல்ல. அப்ப சாய்ஸ் இருக்கு. அப்ப என்ன? சாப்பாட்டுல மட்டும்தான் மனுஷன் வாழல, சாப்பாடு என்னதான் முக்கியம்தான். ஒரு மனுஷனுக்கு என்ன முக்கியம்தான்? சாப்பாடு முக்கியம்தான். அந்த உணவுல மட்டும்தான் மனுஷன் வாழல, அதையே காட்டிலும் தேவனுடைய வார்த்தையில் வருகிற ஒவ்வொரு வார்த்தை நிமித்தமாக மனுஷன் வாழுகிறான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப சாத்தான் ஏசப்பாக்கே ஆப்ஷன் வை, கல் இருக்கு, நீங்க சாப்பிட்டுக்கோங்க. அப்ப ஆண்டவர் அழகா சொல்றாரு, இல்லப்பா, இது தேவைதான். மனுஷனுக்கு என்ன தேவைதான்? அப்பம் தேவைதான். பிதாவின் ஜெபத்துல ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? அன்றன்ற உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்றாரு. அப்ப அன்னைக்குள்ள அப்பம் நமக்கு என்ன தேவைதான், சாப்பாடு நமக்கு தேவைதான், உணவு நமக்கு தேவைதான். ஆனா உணவு மட்டும்தான் தேவைங்கிறது இல்ல, அதையே தாண்டி தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறது. சாத்தான் சொல்றான் உணவு மட்டும் தான் தேவை. அப்பா சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, உணவு மட்டும் இல்ல, என் வார்த்தை இருந்தாலே போதும், என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் பிழைத்துக் கொள்வார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம எதை சூஸ் பண்ண போறோங்கிறது ரொம்ப முக்கியம். பல சாய்ஸஸ் நமக்கு முன்பதாக இருக்கிறது, அதிலிருந்து நம்ம எதை எடுத்துக்கொள்ள போகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ரெஹோபோம் என்கிற ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில 2 தீர்வை அவருக்கு முன்பதாக வைக்கிறாங்க. இப்ப அந்த ராஜாவுக்கு இந்த தீர்வை எடுக்கிறதா இந்த தீர்வை எடுக்கிறதா என்று தெரியல. அவருக்கு தெளிந்த புத்தி இல்லை, அவருக்கு பகுத்தறிவு இல்லை, அவருக்கு தேவனுடைய ஞானம் இல்லை. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு தவறான தீர்வை எடுப்பது நிமித்தமாக அவருடைய ராஜ்யத்தை விட்டு அவர் போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது.
அப்ப பாருங்க, தெளிந்த புத்தி இல்லை என்றால் அந்த இடத்துல நம்மளுடைய வாழ்க்கையே முடிந்து விடுகிறதாய் காணப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறது இல்ல, பல வழிகளை கொடுத்திருக்கிறார், பல தேர்வுகளை கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து சரியான ஒன்றை நாம் தேர்ந்து கொள்ள நமக்கு என்ன தேவைப்படுகிறது? தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது. 2 தவளை இருந்துச்சான், ஒரு குளத்துல வாழ்ந்துட்டு இருந்துச்சான். நல்ல குளத்துல நிறைய தண்ணி இருந்துச்சு, பல வருஷமா இருக்கிறாங்க, நல்ல ஜாலியா இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு ஒரு வெயில் காலம் வருது. வெயில் காலம் வந்த உடனே அப்படியே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி போகுது. இப்போ மொத்தமாக தண்ணி இல்லை, அந்த குளத்துல மொத்தமாக தண்ணி இல்லை. இப்போ இந்த 2 தவளையும் யோசிக்கிறாங்க, தண்ணி இல்லாத இந்த குளத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது, அதனால இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் போயிடறாங்க. போயிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு கிணற பார்க்குறாங்க. கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்தா நிறைய தண்ணி. இப்போ நமக்கும் அப்படிதான், கிணத்தை பார்த்து நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு அப்பா சாமி தண்ணி இருக்குடா அப்படின்ட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. கிணத்தை எட்டி பார்த்தா நிறைய தண்ணி. 2 தவளைக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பா தண்ணியை தேடி வந்தோம், தண்ணி இருக்குன்ற சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ ஒரு தவளை சொல்லுது, என்னடா இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதான் தண்ணியை பார்த்துட்டோமே, வா குதிப்போம் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு தவளை சொல்லுது, டே வேணாண்டா, வேகமாக குதிச்சிடாத, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுது. கிணறு தானே இது ரொம்ப ஆழமாக இருக்கும். இது எப்படி இருக்கும்? ரொம்ப ஆழமாக இருக்கும். இப்போ இவ்வளோ தண்ணி இருக்கு. இதே மாதிரி ஒரு வெயில் காலம் வரும்போது இந்த தண்ணி குறைஞ்சி எங்கே போயிடும்? கீழே போயிடும். ஒரு கட்டத்தில் தண்ணியே இல்லாமல் போயிடும். அப்போ கீழே இருக்கிற நம்ம எப்படி மேலே வருவோம்? இது எவ்வளோ உயரமாக இருக்குது, அங்கேயே நமக்கு சுடுகாடு ஆயிரும். அதனால் இந்த கிணறு நமக்கு தேவையில்லை. பாருங்க, எப்போவோ நடக்கிற ஒரு விஷயத்தை இப்போவே அந்த தவளை யோசிக்குது. அதுதான் பகுத்தறிவு. வேகமாய் முடிவெடுப்பதில்லை. தண்ணியை பார்த்தோடனே வா குதிச்சிருவோம் இல்லை, தண்ணியை பார்த்த உடனே வா குதிச்சிருவோம் இல்லை, தண்ணியை பார்த்த உடனே இன்னும் சிறிது நாட்கள் கழித்து என்ன நடக்கும், நாம் செய்வது சரிதானா என்று யோசிப்பது தான் என்னது? பகுத்தறிவு. அதுதான் என்னது? பகுத்தறிவு. அப்ப நமக்கு முன்னாடி பல முரண்பாடான தேர்வுகள் இருக்கிறது. அதில் ஒன்றை நாம் சரியாக தேர்ந்தெடுக்க நமக்கு என்ன தேவைப்படுகிறது? பகுத்தறிவு தேவைப்படுகிறது. இரண்டாவதாக ஒரு காரியத்துக்காக பகுத்தறிவு நமக்கு தேவைப்படுகிறது, தீமையை அறிந்து கொள்ள. மத்தேயு 10:16, ஆடுகளை ஓநாய்க்குள்ள அனுப்புறது போல உங்களை நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். இப்போ இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. திரும்ப மத்தேயு 7:15 வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓநாய்கள். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு வருவார்கள். அப்ப பாருங்க, ஓநாய் வேஷத்துல வந்தா இது ஓநாய் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை விட்டு அறிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஓடிடலாம். ஆனா ஓநாய் ஆட்டு வேஷத்துல வந்தா நமக்கு தெரியுமா? முடியாது. ஓநாயா வந்துச்சுன்னா ஓநாய் தாங்க வருது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். அதுவே ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு ஒரு ஆட்டை போல் வந்தால் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு திருடன் எப்போ நம்ம கிட்ட ஸ்மார்ட்டா வருவானா? இல்லை நான் திருடன் காமிச்சுக்க விரும்புவானா? நான் அது திருடங்க, உங்ககிட்ட இருந்து இப்போ நான் திருட வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லி யாராவது உங்ககிட்ட வந்து டைரெக்டாக சொல்லுவாங்களா? நோ. உங்ககிட்ட எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, அப்படியே நாங்கள் அப்படியே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி, அவங்க நல்லா இருக்கிற மாதிரி, அப்படியே உங்களை பட்சிக்கிற வார்த்தையால் பேசுவாங்க. உங்களை எப்படியெல்லாம் கவர்ந்து கொள்ளணுமோ அப்படியெல்லாம் கவர்ந்து கொள்வாங்களே தவிர, நான் ஒரு ஏமாத்துக்காரன், நான் எத்துவாளி, நான் உன்னை மயக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. அவர்கள் வேறு வேஷத்தை தரித்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. அந்த வேறு வேஷம் தரித்தவர்களை, அந்த தீமையான காரியத்தை அறிந்து கொள்ள நமக்கு என்ன தேவைப்படுகிறது? தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது. எல்லா காரியமும் நமக்கு முன்பதாக நன்மையா இராது, தீமையான காரியங்கள் தான் இருக்கிறது. அந்த தீமையான காரியங்கள் தீமையாய் நமக்கு முன்பதாக இருப்பதில்லை. அந்த தீமையான காரியம் எல்லாம் நன்மையாக நமக்கு முன்பதாக காட்சி அளித்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நமக்கு பகுத்தறிவு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. தீமையான விஷயம் நமக்கு முன்பதாக எப்பவும் தீமையாக தோன்றுகிறது இல்லை, தீமையான விஷயம் நமக்கு முன்பதாக நன்மையாக தெரிகிறது. அது தீமை என்று அறிந்து கொள்ள நமக்கு என்ன தேவைப்படுகிறது? தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது. மூன்றாவதாக
ஒரு காரியத்துக்காக நமக்கு தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது. கலாத்தியர் 6:7 எடுத்து வாசிங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். விதைக்கிற காரியத்துக்கு நம்ம என்ன தேவை? தெளிந்த புத்தி நமக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் ஒருவருக்கு தீமை செஞ்சீங்க அப்படின்னா அந்த தீமையை நம்ம என்ன பண்ணுவோம்? அனுபவிப்போம். ஒருவருக்கு நீங்கள் நன்மை செய்தீர்கள் என்றால் அந்த நன்மையை நம்ம என்ன பண்ணுவோம்? அனுபவிப்போம். அப்போ ஒருத்தருக்கு ஒரு காரியம் செய்ய போகிறீர்கள், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க அப்படின்னா நீங்கள் நன்கு அறிந்து ஆலோசித்து அதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை மீண்டும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை மீண்டும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு தருவார். செய்கிற காரியத்தில் நமக்கு தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது. தீமையான காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? விதைக்க கூடாது. தீமையான காரியங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது? சிந்திக்க கூடாது. தீமையான காரியங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. நாம் நன்மையானவர்களை சிந்திக்கிறவர்களாய் மாற வேண்டும். இல்லைன்னா நம்ம விதைச்ச ஒவ்வொரு காரியமும் சிறிது நாள் கழித்து நமக்கே திரும்ப வந்து சேரும். ஹல்லேலூயா. நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நமக்கு தெரியும், என்றைக்கோ ஒரு நாள் நான் இதை செய்தேன், என்றைக்கோ ஒரு நாள் என்னுடைய வார்த்தை யாரையோ புண்படுத்தி இருக்கிறது, என்றைக்கோ ஒரு நாள் என்னுடைய செயல் யாரையோ புண்படுத்தி இருக்கிறது, அதன் நிமித்தமாக தான் இன்னைக்கு நான் இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப விதைக்கிறதை அறுக்கிறதுக்கு நம்ம என்ன வேணும்? தெளிந்த புத்தி நமக்கு தேவைப்படுகிறது. நான்காவதாக மனிதர்களை அறிந்து கொள்ள நமக்கு தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது. தீத்து 3:9-11 புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை உண்டாக்குகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலக வேண்டும். இவர்களோடு நீங்க அன்னோன்யமாய் ஐக்கியமாய் இருக்கக்கூடாது. புத்தியனமாய் தர்க்கம் பண்றவங்க, அவங்களுடைய வம்ச வரலாறை சொல்லி பெருமை பாராட்டுறவங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறவங்க, அவங்களுடைய நியாயத்தை பேசுறவங்க, அவங்களுடைய நீதியை பேசுறவங்க, இப்படிப்பட்ட அப்பிரோஜனமான மனிதர்களோடு நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஐக்கியம் வைத்திருக்க கூடாது. ஐக்கியம் வைத்திருக்க கூடாது. அப்படிப்பட்ட ஜனத்தோடு இருந்து நீங்கள் விலகி வாழ வேண்டும். அதற்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது. தெளிந்த புத்தி என்றால் என்ன? தேவன் ஒரு விஷயத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறாரோ அந்த கண்ணோட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். இந்த மனுஷன்ட்ட பேசினா ஆண்டவர் விரும்புவாரா? இந்த இடத்துல நான் இருந்தா ஆண்டவர் விரும்புவாரா? இப்படி நான் சண்டை போட்டா ஆண்டவர் விரும்புவாரா? ஒருவரை குறித்து நான் புரளி பேசுகிறேனே அதை ஆண்டவர் விரும்புவாரா? ஒருவருடைய இருதயத்தை நான் காயப்படுத்துகிறேனே அதை ஆண்டவர் விரும்புவாரா? ஒருவருக்கு விரோதமாய் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேனே அதை ஆண்டவர் விரும்புவாரா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மனிதர்களை நன்று அறிந்து கொள்ள, அதை அறிந்து கொண்டு நன்றாக நடக்க நமக்கு தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது. அடுத்த வசனம் வாசிங்க. வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. பாருங்க, சில பேர் நீங்க எவ்வளோ சொன்னாலும் அவங்க நியாயப்படுத்தி தான் பேசுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம வேதத்தை பத்தி எவ்வளோ எடுத்து சொன்னாலும் அவங்க நியாயப்படுத்தி சொல்லுவாங்க. நீங்க போய் சொல்றீங்க, உங்களோட கடமை சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லுங்க, உங்களோட கடமை சொல்லுங்க. அதுக்கப்புறமும் அவன் உன்னுடைய வேதத்தை புரட்டுகிறானா, தேவனை தப்பாக பேசுகிறானா, நீங்க அவனை விட்டு விலகுங்க, அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. திரும்ப திரும்ப போராடாதீங்க. பன்னிடத்தில் கொண்டு போய் முத்தை என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. அப்ப வேதம் புரட்டு செய்கிறவர்களிடத்துல நம்ம என்ன பண்ணணும்? விட்டு விலகி இருக்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படிப்பட்டவன் நிலைதவறி தன்னிலேதானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. பாவம் செய்கிறவர்களை விட்டு நாம் எப்படி இருக்க வேண்டும்? விலகி இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மனிதர்களை நன்று அறிந்து கொள்ள, மனிதர்களோடு எந்த பழக்க வழக்கத்தை நாம் வைக்க வேண்டும் என்று நமக்கு தெரிந்து கொள்ள நமக்கு என்ன தேவைப்படுகிறது? தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது. தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு நமக்கு தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது. தீத்து 2:11-12 அவபக்தியும் லௌகீக இச்சையும் வெறுத்து தெளிந்த புத்தி தேவ பக்தி உள்ளவர்களாய் உலகத்தில் ஜீவனம் பண்ணி. பவுல் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த உலகம் அசுத்தம் நிறைந்தது, இந்த உலகம் அசுத்தம் நிறைந்தது. நம்ம தேவனால தொடப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். அதற்காக நம்ம பரிசுத்தவான்களா? நம்மை சுற்றி நிறைய பாவங்கள் இருக்கிறது, இச்சைகள் இருக்கிறது. அப்ப தேவ பக்தியாய் வாழ வேண்டும் என்பதற்கு நமக்கு என்ன தேவையா? தெளிந்த
புத்தி தேவைப்படுகிறது என்று பவுல் இங்கு உரைத்திருக்கிறார். அப்ப இவ்வளவு நாள் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல இருக்கிறோம் அப்படின்னா, சபையில சொல்லுகிற ஒவ்வொரு கோட்பாடுகளுக்கும் நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளருவதற்கு உங்களுக்கு தெளிந்த புத்தி என்னப்படுகிறது, தேவைப்படுகிறது. எரிக் லிட்டில் அப்படின்னு சொல்லி நல்லா ஓடுறவர், ஹல்லேலூயா, ஒரு அத்லெட் பிளேயர், சரியா 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்லாம் நல்லா ஓடுவார். அப்போ ஒலிம்பிக் போட்டி வருது, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அந்த ஒரு தடவை வாய்ப்பை விட்டுட்டா நம்ம திரும்ப எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும், 5 வருஷம் வெயிட் பண்ணணும். அந்த 5 வருஷத்துல நம்ம நிறைய போட்டிகள் ஜெயித்திருக்கணும், நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்கணும், அந்த சாதனையை நம்ம தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளை என்ன பண்ணுவாங்க, திரும்ப சூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, ஓட்ட பந்தயத்துக்கான நாள் குறிக்கிறாங்க, அது ஞாயிற்றுக்கிழமை வருது. இப்போ எரிக் யோசிக்கிறாரு, நம்ம ஓடலாமா வேண்டாமா, நம்ம ஓடலாமா வேண்டாமா. அப்போ யோசிச்சுட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாரு, ஞாயிற்றுக்கிழமை இது தேவனுடைய நாள், ஞாயிற்றுக்கிழமை இது தேவனுடைய நாள். இன்றைக்கு நான் வாழ்கிறேன் என்றால், இந்த புகழ்ச்சியில் இருக்கிறேன் என்றால், அது அனைத்தும் யாருக்குரியது, என் தேவனுக்குரியது. யாருக்குரியது, என் தேவனுக்குரியது. என் தேவனுக்குரிய இந்த நாளில் இவ்வளோ பெரிய ஓட்ட பந்தயமா இருந்தாலும் சரி, நான் ஓட மாட்டேன். முடிவு பண்ணிட்டார், நான் ஓட மாட்டேன். அந்த கண்ட்ரியில் இருக்கிற பிரசிடென்ட் எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் அவர்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, தயவு செய்து ஓடுப்பா, தயவு செய்து ஓடுப்பா. அவன் எல்லாரும் பேச்சையும் மறுத்துட்டு சொல்லிட்டான், இவங்க எல்லாரை விட இந்த ஓட்ட பந்தயத்தை விட என் தேவன் எனக்கு முக்கியம் என்று சொல்லி ஆலயத்தில் போய் அமர்ந்திருந்தான். அதுக்கப்புறம் வந்த எல்லா ஓட்ட பந்தயத்திலையும் தேவன் நமக்கு தங்க பதக்கத்தை தந்தார். ஹல்லேலூயா. அதுதான் தேவ பக்தியுள்ள வாழ்க்கை. தேவ பக்தியாய் வாழ்வதற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதற்கு எவ்வளவு அறிவை நாம் பிரயோஜனமாய் பயன்படுத்துகிறோமா என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தெளிந்த புத்தி, பகுத்தறிவு நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது, மிகவும் தேவைப்படுகிறது. ஓனாய் வேஷத்துல என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். ஓனா வேஷத்துல வரமாட்டான். அவன் எப்படி வருவான், ஆடு மாதிரி வருவான், உங்களை ஏமாத்துவான். ஆனா அதற்கு நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான் 5 காரியம் சொன்னேன், 5 காரியம் சொன்னேன். முதலாவது, பல முரண்பாடான தேர்வுகள், அதிலிருந்து நம் வெளிவர நமக்கு என்ன தேவை, தெளிந்த புத்தி தேவை. 2வதாக, தீமையை அறிந்து கொள்ள நமக்கு என்ன தேவை, தெளிந்த புத்தி தேவை. 3வதாக, விதைக்கிறதை நாம் அறுப்போம், அதற்கு என்ன பண்ண, தெளிந்த புத்தி தேவை. விதைக்கிறதுக்கு தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது. 4வதாக, மனிதர்களை அறிந்து கொள்ள தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது. 5வதாக, தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு தெளிந்த புத்தி நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்னையில இருந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, பகுத்தறிவுள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. சாலமோன் வீடு வேணும்னு கேட்கல, எனக்கு ஆஸ்தி வேணும்னு கேட்கல, எனக்கு சொத்து வேணும்னு கேட்கல, வேற எதையுமே கேட்கல. அவன் என்ன கேட்டான், ஞானத்தை கேட்டான். புத்தியை சம்பாதி, எது இருக்கோ இல்லையோ பிரச்சனை இல்லை, புத்தி என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும். ஏன்னா அந்த புத்தி தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ உலக பிரகாரமான விஷயத்துக்கே ஓடிக்கிட்டே இருக்க, ஏசப்பாவை நீ பார்க்கவே மாட்டிக்கிற, இதெல்லாம் உனக்கு நிரந்தரம் இல்லை, ஆண்டவர் தான் நிரந்தரம் என்று உன்னுடைய புத்தி உனக்கு கூர்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில செய்யறோம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை செதுக்கி கொண்டிருக்கிறது. எதற்காக செதுக்கி கொண்டிருக்கிறது என்றால், நித்தியத்துக்காக செதுக்கி கொண்டிருக்கிறது. அப்ப வாழ்கிற வாழ்க்கையை நீங்க மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்டு, ஒவ்வொரு நாளும் நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும், நான் நினைக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா, நான் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறேனா என்று யோசித்து நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா.